ஹாவ் யூவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்மகிட்ட ஒரு NS200 பைக் இருக்குது. அந்த பைக் எடுத்துகிட்டு லாங் ட்ரைவ் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட கேள்வி இது. யூஸ்வலாக நான் ஒவ்வொரு பைக்குக்கு லாங் ரைட் போவேணா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதை பற்றி சொல்லுவேன். ஸோ இந்த பைக்கில் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த பைக்கில் நான் ஏற்கனவே NS200 ரிவ்யூ பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு புரியும் நான் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை அப்படின்னா நான் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துருந்தாலே புரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு வெறும் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு லாங் ரைட் போகலாமா போகக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ NS200 பைக்கை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னா நம்ம சேனல்லே NS200 பைக்குக்கான ரிவ்யூ அப்படின்றத பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னாலே ஓவரால் டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கே புரிஞ்சிடும். அதாவது இதில் போகலாமா போகக்கூடாதா, அப்படி போகக்கூடாது அப்படின்னா ஏன் போகக்கூடாது, போகலாம் அப்படின்னா இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் அதிலே சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக நான் இதில் பேச போகிறது கிடையாது. ஸோ ரொம்ப டீட்டெயில் எது பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்காது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். சரி, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், NS200 இந்த பைக் பிடிக்காத நபர்கள் அப்படின்னா விரல் விட்டு எண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப கம்மி தான், அந்தளவுக்கு நம்ம சொல்ல முடியும். இப்போ நிறைய பேருக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் முக்கியமாக டீனேஜர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று பல்சர் 150 இல்லை அப்படின்னா NS200 இல்லை RS200 இந்த மாதிரி பைக்ஸ்லாம் எப்பவுமே கனவு பைக்காக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பைக் தான் இந்த NS200. இந்த பைக் வாங்கிடலாம். இதை வாங்கிட்டு லாங் ட்ராவல் போகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதாவது இது போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு. ஆனால் ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் மட்டும் இருக்குது, போக வேணான்னு சொல்லி சொல்கிறதுக்கு. ஓவராலாக அந்த ஒரே ஒரு நெகட்டிவான விஷயமே நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். ப்ரோ எனக்கு இது பெரிய விஷயம்லாம் கிடையாது, நான் மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னா லாங் ட்ராவலுக்கு போகிறதுக்கு பெஸ்ட்டான பைக் இதுதான். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாசிட்டிவான விஷயம் இருக்குது, என்னென்ன நெகட்டிவான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நான் ஜென்யூனாக சொல்லணும். ஸோ அப்படி நான் சொல்கிறதுல இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். அந்த 5 பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் என்ன, இந்த ஒரே நெகட்டிவான பாயிண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப மற்ற பைக்ஸ் Yamaha, Honda, டிவிஎஸ்லேயே அப்பாச்சி RTR 200 4V பார்த்தீங்களா, அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இதோட பவர் அப்படின்றது நல்லாயிருக்கு. ப்ரைஸுமே ஓரளவுக்கு ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. இப்போ பவர்னு பார்க்குறப்ப நமக்கு அப்பாச்சி 200 4Vயை விட பல்சர் NS200 ஓவராலாக பவர் வைஸில் சூப்பராக இருக்குது. ஸோ ப்ரைஸுன்றது முதல் பாசிட்டிவான விஷயம். 1,30,000 வருது. எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் நான் சொல்கிறேன். ஆன் ரோட் ப்ரைஸ்னு வரப்போ 1,50,000 மேலே போகும், 1,60,000 வரும். சரியா? ஸோ இந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பைக் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த பைக் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பைக்கோடைய சவுண்டுமே எனக்கு தெரிஞ்சு அட்ராக்டிவாக தான் இருக்கும். ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. ஒரு 100cc பைக் திரும்பினோட ஒரு மாதிரி கிருன்னு அதுரும்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு எந்த மாதிரியுமே நான் ஃபீல் பண்ணதில்லை. ஒரே டெஸ்ட் ரைட் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதோட சவுண்டுமே சூப்பராக தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பவர். இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 24.5 PS பவர். ஓவராலாக 25 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பைக்குன்னு சொல்லலாம். 25 PS பவரா? இப்போ டியூக்லேயே 25 PS தானே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம், டியூக்கும் சரி NS200 சரி, அதாவது டியூக்கில் 200cc பைக் இருக்குல்ல, அதுவும் சரி இதுவும் சரி, ரெண்டுமே 24-25 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பைக்கு. ரெண்டுமே ஓவராலாக ஸ்பெக்ஸுன்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்துடுது. ஒன்றில் டுவல் சேனல் ABS வரும், டியூக்கில் டுவல் சேனல் ABS அப்படின்றது வருது. இது சிங்கிள் சேனல் ABS அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குது, அதை பற்றி நான் லேட்டராக பேசுகிறேன். சரியா? இப்போ ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப இப்போ டியூக்கோட ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப 2 லட்சம் இல்லை 2.5 லட்சத்துக்கிட்ட வருது அதோடைய ப்ரைஸ் அப்படின்றது. ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1,50,000 1,60,000 இதோட ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்றது முடிஞ்சிருது. ஓவராலாக 50,000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது சாலிடாக வரும். ஸோ ப்ரைஸ் வகையில் பார்க்குறப்ப பெஸ்ட்டு, பவர் வைஸில் பார்க்குறப்ப அதாவது இவ்வளோ காசு கம்மியான பைக்கு நல்ல ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பைக்கு. இது ரெண்டுமே பெரிய பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டயர் சைஸு. ஃப்ரண்ட்டில் 100/80, பேக்கில் 130/70. ஓவராலாக டயர் சைஸ் அப்படின்றது சூப்பராக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். 140, 150, 160 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஆனால் 130மே நல்ல ஒரு டயர் சைஸ் தான், நல்ல க்ரிப் அப்படின்றது கொடுக்கும். ஸோ டயர் சைஸு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியல, அதாவது ஆவரேஜ் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அப்போ ஆவரேஜ் மேலே அப்படின்னா 140 கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ வேறு ஏதாவது பைக் எடுத்துக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ
இப்போ யமஹாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், MT-15 R15 வந்து டயர் சைஸ் வந்து 140 வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது டயர் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் ப்ரைஸ் பாயிண்டில் யோசிக்கிறப்ப நிஜமாக சொல்கிறேன், பஜாஜ் பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேக்ஸிமம் எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. பஜாஜ் அப்படின்னா கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒர்த்தான அந்த காம்பனண்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். டயர் சைஸும் நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி இதில் வந்து டியூப்லெஸ் டயர் வந்துடும். ஸோ லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா டியூப்லெஸ் டயர் இருக்கிறதுனால வந்து நடுவில் பஞ்சர் ஆச்சுனாலும் சரி, அங்கிட்டு ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்னாலும் சரி சாலிடாக அவங்களால ஓட்டிட்டு போக முடியும். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட வெயிட்டு ஹைவேக்கு 156 கிலோ அப்படின்றது வந்து ஓகே தான். வெயிட்ன்றது வந்து ரொம்ப அதிகம் இல்லை, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இல்லை. அதாவது ஹைவே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹைவேக்கு வந்து வெயிட் கூட இருக்கணும். இப்போ ஹைவேக்கு வெயிட் கூட இருக்கணும் அப்படின்னா 200 கிலோ 210 கிலோ இருந்துச்சுனாலும் வந்து பெஸ்ட்டு தான். அதே சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் கம்மியாக இருக்கணும். சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறப்ப வெயிட்டு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ நமக்கு நல்லது. ஏன்னா சிட்டிக்குள்ளே வந்து நம்ம நிறையா கட் பண்ணி போகிற மாதிரி வரும். கட் பண்ணி போகிறப்பலாம் வெயிட் அதிகமான பைக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா கட் பண்ணி போக முடியாது. அதே மாதிரி பைக்கை ஸ்டாண்டில் போட்டு ரிவர்ஸ் எடுக்கிறதுனா அது பெரிய பஞ்சாயத்து. சரி, இப்போ இந்த பைக்கோட வெயிட்னு பார்க்குறப்ப 156 கிலோ. ஓவராலாக ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியல, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியல. ஹைவேக்கு செட் ஆகும், ஹைவேக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிட்டிக்குமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதோட இந்த கிளிப் அண்ட் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு நிஜமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு ஹேண்டில் பார் யூஸ் பண்ணுறத விட கிளிப் அண்ட் ஹேண்டில் பார் யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு தான். எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கிளிப் அண்ட் ஹேண்டில் பார் வந்து பார்க்க ஒரு பைக்குக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கில் வந்து ஹேண்டில் பாருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைலேஜ்னு பார்க்குறப்ப ஒரு 200 cc பைக்குக்கு வந்து 35 கிலோமீட்டர் அப்படின்றது வந்து ஓகே தான். ஏன்னா உங்களுக்கு பைக்கோட பவர்ன்றது எவ்வளோ கூட வருதோ அதே அளவுக்கு உங்களுக்கு அந்த மைலேஜ் அப்படின்றது ட்ராப் இருக்கும். ஸோ ரெண்டுமே எப்படி சொல்ல, வைஸ் வர்ஸா, அதாவது ஒன்று அதிகமாக போச்சு அப்படின்னா இன்னொன்று கீழே இறங்கும். ஸோ அதுதான் இப்போ மைலேஜ் வந்து உங்களுக்கு அதிகம் வேணும் அப்படின்னா பைக்கோடைய சிசி அப்படின்றது கம்மியாக இருக்கணும். 100 cc பைக் வந்து 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். ஆனால் அதே இது ஒரு 200 cc இல்லை 300 cc பைக்னு வச்சுக்கோங்களேன், 35 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இந்த அளவு தான் மைலேஜ் அப்படின்றது தரும். இப்போ நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம். ஸோ இந்த லிக்விட் கூலிங் வந்து சிட்டிக்குமே பெஸ்ட்டாக இருக்கும், ரெண்டாவது ஹைவேக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ லிக்விட் கூலிங்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பைக் வந்து 100-150 கிலோமீட்டர் தாண்டி கூட உங்களால் ஓட்ட முடியும். ஸோ உங்களுக்கு பைக் வந்து லாங் ட்ராவல் எடுத்துகிட்டு போகிறதுல இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஓவரால் இந்த 5 அட்வான்டேஜஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இதுக்கடுத்து ஒரே ட்ராபேக் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா ஏபிஎஸ். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏபிஎஸ் அப்படின்றது ஆக்ட் ஆகும், பேக்கில் வந்து ஏபிஎஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி ரீசன். அதாவது நீங்கள் வந்து பின் பிரேக் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின் பிரேக் இந்த வீல் இருக்குது பார்த்தீங்கன்னா லாக் ஆகும். ஸோ ஓவராலாக இந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்றது மிஸ் ஆகலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஏபிஎஸ் அப்படின்றது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்குது. மித்தபடி ஓவராலாக இந்த பைக்கில் எல்லாமே பெஸ்ட்டு தான். உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் இல்லாமலே நீங்கள் வந்து வண்டி ஓட்டுவீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓவராலாக இந்த பைக் வந்து லாங் ரைட் எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா 90% எடுத்துகிட்டு போகலாம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 10% வந்து இந்த ஏபிஎஸ் சேஃப்டிக்காக வந்து அந்த 10% நான் கொடுக்க மாட்டேன். ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து சேஃப்டி வைஸில் ஏபிஎஸ் இல்லாமலே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும், என்னால் பைக் நல்லபடியாக ஓட்ட முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பைக்கை தரலாம் ஹைவே ரைடுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஓகே, பை.